ஓம் குருவே துணை. வாழப்பாடி ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் நலசங்க 20வது மாதாந்திர கூட்டத்திற்கு முதல் பேச்சாளராக சுதேசி குமார் அவர்கள் 5ஆம் பாவத்தின் பெருமை என்ற தலைப்பில் அவர் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரை வருக வருக என கரங்கொண்டு வரவேற்கிறேன். குருவே சரணம், குருவே துணை. வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நல சங்கத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் வணங்கி, சுவர்நாடி பேரரசர் ஐயா விஜயனையாவையும் வணங்கி, இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து குருமார்களையும் வணங்கி, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5ஆம் பாவகம். அதில் முதலில் புத்திரக்காரகன். அப்ப புத்திரக்காரகன் போது எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம் இதில் இருந்தால் அவருக்கு திருமணமாகி ஒரு வருடத்தில் குழந்தை பிறந்துவிடும். அதுவே எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் அவருக்கு 6ஆம் அதிபதி நீச்சம், பகை, அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப அரிது. இதை புத்திரதோஷம்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில் 5ஆம் அதிபதி நின்றுட்டார்னா அவங்களுக்கு புத்திரதோஷம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மேச லக்னம் 5ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் ராகு முன்னாடி 1 டிகிரியில் இருந்ததுன்னா புத்திரதோஷம். 5ஆம் அதிபதி சூரியன். லக்னம் 2, 3, 4, 5, 9, 10, 11 இதில் இருந்து சுபர்கள் பார்த்து குரு பார்வை பார்த்தால் இவர்களுக்கு கல்யாணம் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்தது. இது குழந்தை பாக்கியம். இதே மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் எடுத்துக்கலாம். இவர் 6, 8ல் ராகுக்கு எது நிற்கக்கூடாது, பாம்போட சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. அதாவது சூரிய பகவான் பாம்போடையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் புத்திரதோஷம். சரி, இது 5ஆம் பாவத்தில் புத்திரதோஷம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்கு. லவ் இருக்கு, அன்பு இருக்கு, பூர்வ புண்ணியம் இருக்கு, தான தர்மம் இருக்கு, நிறைய காரகம் இருக்கு. இந்த காரகத்தில் ஏதோ ஒரு 2, 3 மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல லவ் எடுத்துக்கோ. 1, 5, 7 தொடர்பு இருந்தால் அவர் கண்டிப்பா லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணுவார். நீங்க அரேஞ்ச் மேலாம் பண்ணவே முடியாது. மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான். அவர் இங்க இருக்கார் ரிஷபத்துல. இவர் வாங்கிய சாரம் ரோகிணி, அவரோட அதிபதி இங்க இருக்கார். இது ரோகிணி. லக்னத்துக்கு 7, 1, 5, 7 தொடர்பு இப்படி இருந்ததுன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதை 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. இந்த 5ஆம் 1, 5, 9 தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் பெரிய குடும்பத்தோட பிறந்திருப்பார். பரம்பரை, அதாவது பெரிய குடும்பம், பங்காளிகள், பைத்தாளிகள், இப்படி பெரிய குடும்பத்தால் தான் பிறந்திருப்பார். 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டார். அப்போ பலன் இல்லை, நீசமாயிட்டார். அப்போ இவங்களுக்கு, இந்த ஜாதகருக்கு பங்காளிங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சித்தப்பன், பெரியப்பன் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஒரு கான்செப்ட். அதாவது அதே போல எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க, 5ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது, 6, 8, 12க்கு போகக்கூடாது. யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க, உங்க பங்காளிங்களா எங்கன்னா எங்க பங்காளிங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இதே இந்த மாதிரி அவரோட லக்கணத்துல 5ஆம் அதிபதி 6க்கு போயிடுச்சு. அதனால அவர் தனியாகிறார். அந்த ஊர்லயே அவர் ஒருத்தர் தான் தனி,
மற்றவங்கலாம் குடும்ப குட்டியோட இருக்கிறாங்க, நல்லா பங்காளிங்க பைத்தாளிங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் போய் உக்காந்து லக்கணமும் ஐந்தாம் அதிபதியும் 9ஆம் இடத்தை பார்த்தா அவங்க கூட்ட சுற்றி 100 பேர் பங்காளிங்க இருப்பாங்க. ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா, இவங்க 2 பேரும் 9ஆம் இடத்தை பார்த்தாலோ இல்லை அங்கே இருந்தாலோ அவங்க கூட்ட சுற்றி 100 பங்காளிங்க ஒட்டுக்கா இருக்காங்க. லக்னாதிபதி சூரியன் 7ல, இவர் வாங்கிய சாரம் செவ்வாய் 9ஆம் இடம். 9ஆம் இடமா போடுங்க. செவ்வாய் காலில் இருக்கிறாருங்க. செவ்வாய் வீடு 9ங்களா. குரு எனக்கு இங்க இருக்காருங்க ஐயா. இவர் 5ஆம் பறவையா சூரியனை பார்த்தார். சூரியன் செவ்வாய் காலில் இருக்கிற 9. அப்ப இவர் குரு வந்து லக்கணாதிபதி பார்த்தாருங்களா, அவர் வீடு இங்க வந்துருது. குரு 1, 5, 7, 9 தொடர்பு. என் ஓட்டை சுத்தி 60-70 பங்காளி உடம்பங்காளியே இருக்கிறாங்க. வெளியில 100கணக்கான பைந்தாளிக ஏகப்பட்டது இருக்கிறாங்க. இது 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 வந்து என்னோட ஜாதகம். எங்க வீட்டை சுத்தி பங்காளிங்க தாங்க ஐயா. தெவம் போட்டிருக்காங்க ஐயா. போன புதன்கிழமை வசூலுக்கு போனோம். தெவம் இப்ப போட்டிருக்காங்க ஆடி 2. போன புதன்கிழமை தெவம் போட்டு வசூலுக்கு பண்ணோம். 2 மணி நேரத்துல 55 பங்காளிகளுக்கு பணம் ஒரே கொஞ்ச நேரத்துல. அது இல்லாத வெளியில வந்து 100கணக்கான பைந்தாளிகள்லாம் இருக்காங்க. அதனால இப்ப இந்த நான் இவர் சொன்ன விதி, இந்த சுகர்நாடி சொன்ன விதி எனக்கு அருமையா பொருந்துதுங்க ஐயா. அதே போல இப்ப சொன்ன விதிகள் பூரா 100க்கு 100 அப்படியே பொருந்துங்கிறது 5ஆம் பாவத்தோட ஆய்வு. எனக்கு பேச வாய்ப்பளித்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நல சங்கத்தர் அவர்களுக்கு நன்றி கூறி, விஜயனையா அவர்களுக்கும் நன்றி கூறி, இதுவரை கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.